வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜேமி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க மற்றும் ஆசிய நாடுகளின் தூதுவர்கள் இலங்கை தொடர்பில் திருப்தி அடைந்துள்ளனர். தமாரா குணநாயகம் கருத்து. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. ஒரு வீட்டின் செலவுகள் தொடர்பாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெளிவுபடுத்தினார். இனி விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள்களை மீள்திருத்துவதற்காக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார குறிப்பிட்டார். பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபர்களின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கான மாதிரி விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். ஒரு பாடத்திற்கான மீள்திருத்தத்திற்கு ₹150 அறவிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார மேலும் கூறினார். பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் மாணவ சங்கத்தின் தலைவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை 5 வருடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் இருவரை துன்புறுத்திய குற்றச்சாட்டிற்கு அமையவே இந்த தற்காலிக வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் நிர்வாக சபை பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி கலைப்பீடத்தின் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியில் குறித்த மாணவர்களினால் 2 பேராசிரியர்கள் துன்புறுத்தலுக்கு இலக்கானதாக பல்கலைக்கழக நிர்வாக சபை குறிப்பிட்டுள்ளது. எம்பிலிபிட்டி வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவை மூடுவதற்கு வைத்தியசாலை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் வைத்தியசாலை அதிகாரிகள் தமக்கு அறிவித்துள்ளதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சத்திர சிகிச்சை கூடத்தில் நிலவும் குறைபாடுகள் காரணமாக சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தற்போது எம்பிலிபிட்டி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்தினை விஸ்தரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கூறினார். ₹60 மில்லியன் நிதி இதற்கு பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர் சுமார் 1 அல்லது 1.5 வருடங்களில் வைத்தியசாலையின் நிர்மாணப் பணிகள் நிறைவடையும் எனவும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அவசர சத்திர சிகிச்சைகள் தற்போது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படுவதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். காலி கொழும்பு இடையில் போக்குவரத்தில் ஈடுபடும் சொகுசு ரக பஸ் ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. காலியில் நடைபெறும் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை கருத்தில் கொண்டு பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். தெற்கு அதிவேக வீதியூடாக பயணிக்கும் பஸ்கள் காலி தனியார் பஸ் தரிப்பிடத்தில் தரித்து நிற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகிஷ்கரிப்பு நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து.
இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.